கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த கொடுமையான ஒரு சம்பவம் பரஞ்சோதியுடைய மனக்கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அவங்களுக்கு கொஞ்ச தூரத்திலேயே நின்ன 9வது வீரன் திடீர்னு ஆங்கிற சத்தத்தை கேட்டு பரஞ்சோதி திரும்பி பார்த்தப்ப, உன்னை இந்த நிலைமையில பார்த்தா எனக்கு யாரோட ஞாபகம் வருது தெரியுமா? அதுதானே மர்மமா இருக்கு. சூரியன் உதயமாகி 2 நாழிகை பொழுது ஆனப்ப அந்த மலை கணவாய் பிரதேசம் கோரமான ரணகளமாக காட்சியளிச்சுது. இளம் கதிரவனுடைய செங்கிரணங்கள் பாறையில அங்கங்கு தோய்ந்திருந்த கரும் ரத்தத்தில் படிந்து ரணகளத்துடைய கோரத்தை மிகுதிப்படுத்தி காட்டுச்சு. கை கால் வெட்டுண்டும் தலை பிளந்தும் தேகத்தில் பல இடங்களில் படுகாயம் பட்டு உயிரிழந்த 9 வீரர்களுடைய பிரேதங்கள் அந்த கணவாய் பாதையில் கடந்துச்சு. அப்படி கிடந்த உடல்களின் இடையே வஜ்ரபாகு சஞ்சரிச்சிட்டு இருந்தான். அந்த உடல்களை அவன் புரட்டி பார்த்தோம், அதனுடைய உடைகளை பரிசோதித்தும் எதையோ பரபரப்பாக தேடிக்கொண்டிருந்ததா தோன்றுச்சு. கொஞ்ச தூரத்தில் ஒரு பாறை மேலே பரஞ்சோதி உட்கார்ந்துருந்தான். அவனோட முகத்தில் மிகுந்த சோர்வும் அருவருப்பும் குடிகொண்டிருந்துச்சு. கையில் வாழை பிடிச்சு ஊன்றி கொண்டிருந்தான். பக்கத்தில் ரத்தம் தோய்ந்த வேல் கிடந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த கொடுமையான ஒரு சம்பவம் பரஞ்சோதியுடைய மனக்கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. சளுக்கு வீரர்களில் 3 பேரை பரஞ்சோதியும் 5 பேரை வஜ்ரபாகுவும் யமனுலகுக்கு அனுப்புனாங்க. அவங்களுக்கு கொஞ்ச தூரத்திலேயே நின்ன 9வது வீரன் சண்டையிடாமல் குதிரையை திருப்பிட்டு ஓட பார்த்தான். அப்போ வஜ்ரபாகு வேலை எரிய அது ஓடுறவனுடைய முதுகில் போய் பாஞ்சுது. அவனும் செத்து விழுந்தான். அதுவரையில் வஜ்ரபாகுவுடைய அசகாய சூரத்தனத்தை பார்த்து பார்த்து வியந்து கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு இதை பார்த்ததும் பெரும் வெறுப்பு உண்டாச்சு. ஓடுகிறவனுடைய முதுகில் வேல் எறிவதும் ஒரு வீரமா அப்படின்னு வஜ்ரபாகுவை அவனுடைய மனசு இகழத் தொடங்குச்சு. திடீர்னு ஆங்கிற சத்தத்தை கேட்டு பரஞ்சோதி திரும்பி பார்த்தப்ப வஜ்ரபாகு ஒரு ஓலையை கையில் வச்சுட்டு படிக்கிறத பார்த்தான். அதுக்கப்புறமா வஜ்ரபாகு விரைந்து வந்து பரஞ்சோதி உட்கார்ந்திருந்த பாறைக்கு பக்கத்தில் நின்று தன்னுடைய குதிரை மேலே ஏறிட்டான். பரஞ்சோதி இன்னும் எழுந்திராமல் உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு, தம்பி நீ வரப்போறது இல்லையா அப்படின்னு கேட்டா. பரஞ்சோதி ஆசாபங்கமும் அருவறுப்பு நிறைந்த கண்கள்னால ஒரு தடவை வஜ்ரபாகுவை பார்த்துட்டு மறுபடியும் முன் போலவே தலையை குனிஞ்சுக்கிட்டான். வஜ்ரபாகு குதிரையோடு பரஞ்சோதிக்கு பக்கத்தில் வந்து, அப்பனே, கைதேர்ந்த வீரனை போல நீ சண்டையிட்ட. அதில் லாவகத்தோடு போர் புரிந்து 3 ராட்சச சளுக்கர்களை கொன்ன. உன்னை பல்லவ சைனியத்துடைய குதிரை படைத்தலைவனாக ஆக்கணும்னு பல்லவ சேனாதிபதி கிட்ட சொல்ல நினச்சிருக்க. இத்தகைய சோர்வும் சோகமும் உன்னை இப்போ பிடித்ததுடைய காரணம் என்னன்னு கேட்டான். பரஞ்சோதி மறுமொழி எதுவுமே சொல்லலை. தலை நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை. வஜ்ரபாகுவுடைய முகத்தையே பார்க்க விரும்பாதவன் மாதிரி கிழக்க மலைக்கு மேலே சூரியன் தகதகன்னு ஒளி வீசி சுழன்று கொண்டிருந்த திசையை நோக்குனான். வஜ்ரபாகு குதிரையை இன்னும் கொஞ்சம் பரஞ்சோதிக்கு பக்கத்தில் செலுத்திட்டு சொன்னான், தம்பி உன்னை இந்த நிலைமையில பார்த்தா எனக்கு யாரோட ஞாபகம் வருது தெரியுமா? குருஷேத்திர போர்க்களத்தில் இருதரப்பு சைனியங்களும் வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக நின்றுச்சு. யுத்தம் ஆரம்பிக்க வேண்டிய சமயத்தில் அர்ஜுனன் வில்ல தேர்தட்டில் போட்டுட்டு, எனக்கு ராஜ்யமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், என்னால் யுத்தம் செய்ய முடியாது அப்படின்னு சோகமடைஞ்சு விழுந்தான். இப்போ உன்னை பார்த்தா அந்த அர்ஜுனனை போலவே இருக்குதுன்னு சொன்னான். அர்ஜுனன்கிற பெயர் காதில் விழுந்த உடனேயே பரஞ்சோதி வஜ்ரபாகுவை நோக்குனான். அவனோட கண்களில் சோர்வு நீங்கி ஒரு புதிய ஒளி சுடர் விட்டுச்சு. வஜ்ரபாகு நிறுத்தியதும், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஆர்வமாக கேட்டா பரஞ்சோதி. நல்ல வேளையா அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் ரதசாரதையாக அமைஞ்சிருந்தார். பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா எழுந்திரு, நீ ஆண் பிள்ளை, சத்திரியன், யுத்தம் செய்வது உன்னுடைய தர்மம், கையில் வில்லை எடுன்னு சொன்னார். இந்த மாதிரி இன்னும் 18 அத்தியாயம் உபதேசம் செஞ்சார். அதனால் அர்ஜுனனோட சோர்வு நீங்கி மறுபடியும் ஊக்கம் பிறந்துச்சுன்னு சொல்லி வஜ்ரபாகு நிறுத்தினான். அப்புறம் அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா. அப்புறம் என்ன, அர்ஜுனன் காண்டீபத்தை கையில் எடுத்து நாணேற்றி டங்காரம் செஞ்சா. கிருஷ்ண பகவான் பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கை எடுத்து பூம் பூம்னு ஊதுனாரு. உடனே மகாபாரத யுத்தம் ஆரம்பமாச்சுன்னு வஜ்ரபாகு சொன்னான். யுத்தம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டா பரஞ்சோதி. ஆமாம், லட்சணந்தா. இங்கே நான் உட்காந்து உனக்கு பாரத யுத்த கதையை சொல்லிட்டு இருந்தா இப்போ நடக்க வேண்டிய யுத்தம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு வஜ்ரபாகு தன்னோட குதிரையை திருப்பிட்டு அந்த மலைப்பாதையில் மேலே போக தொடங்கினான். பரஞ்சோதி துள்ளி எழுந்து வேலையும் வாளையும் எடுத்துட்டு தன்னுடைய குதிரை மேலே தாவி ஏறினான். விரைவில் அவன் வஜ்ரபாகுக்கு பக்கத்தில் போய் சேர்ந்தான். வஜ்ரபாகு திரும்பி பார்த்து, தம்பி வந்துட்டியா,
உன்னோட முகத்தை பார்த்தா என் கூட சண்டை பிடிக்க வந்தவ மாதிரி தோணுது, அப்படித்தானே அப்படின்னு கேட்டா. பயப்படாதீங்க, அப்படி நான் அவங்க கூட சண்டை செய்ய வந்திருந்தாலோ பின்னால் இருந்து முதுகில் குத்தி விட மாட்டேன். முன்னால் வந்து தான் சண்டையிடுவேன். போர்க்களத்திலிருந்து ஓடுற எதிரியுடைய முதுகில் வேலை எறிந்து கொள்ளுற தைரியம் எனக்கு கிடையாது அப்படின்னு பரஞ்சோதி கசப்பான குரலில் சொன்னான். வஜ்ரபாகு கொஞ்சம் மௌனமாக இருந்துட்டு, அப்பனே, ஓடி தப்ப முயன்றவனை நான் வேலெறிஞ்சு கொண்டு இருக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்டான். என்னதான் ஆகும் அப்படின்னு பரஞ்சோதி கேட்டான். நம்ம பார்த்த மாபெரும் வாதாபி சைனியம் 1 மாசத்துக்குள்ளா காஞ்சி நகருடைய வாசலுக்கு வந்து சேர்ந்துடும். வைஜெயந்தி பட்டணத்துக்கு என்ன கதி நேர்ந்ததுன்னு நான் உனக்கு சொன்ன இல்லையான்னு வஜ்ரபாகு கேட்டா. அப்ப வைஜெயந்தியுடைய கதி காஞ்சிக்கு நேருமா? பல்லவ சைனியம் எங்க போச்சு? மகேந்திர சக்கரவர்த்தி எங்க போனாரு அப்படின்னு பரஞ்சோதி கேட்டா. அதுதானே மர்மமா இருக்கு தம்பி. காஞ்சியிலிருந்து கிளம்பி போன மகேந்திர பல்லவர் எங்க போனாருங்கிறது தான் யாருக்குமே தெரியல. இன்னமும் அவர் பல்லவ சைனியத்துடைய பாசறைக்கு வந்து சேரலையா அப்படின்னு சொன்னா வஜ்ரபாகு. பரஞ்சோதி கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு, ஐயா, அப்புறம் அர்ஜுனன் என்ன செஞ்சா சொல்லுங்களே அப்படின்னு கேட்டான்.